பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 11-12. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12. எங்கள் ரெகபோத் ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தில், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு முக்கிய மிஷனாக இதை வைத்து நாங்கள் செயல்படுகிறோம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் இதனால் கடந்து வருகிற இந்த ஓட்டத்தில் எதற்காக ஆண்டவர் உங்களை பிடித்திருக்கிறார்? நீங்கள் வாலிப நாட்கள் இருக்கலாம், நடு வயதினராக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம். நீங்கள் இருக்கிற காலங்களில் இயேசுவோடு நடக்கிற இந்த வாழ்க்கையில் இதற்காகத்தான் நான் பிடிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் வேலை செய்கிற ஸ்கூலில், நான் வேலை செய்கிற கம்பெனியில் ஆண்டவர் எனக்கு சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்து இருக்கிறார். என்னுடைய குடும்பத்தினர் மத்தியில், நான் இருக்கிற சபையில் எனக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை நிறைவேற்றும்படியா தேவன் கிருபை செய்திருக்கார். எதற்காக நீங்கள் பிடிக்கப்பட்டீர்கள் என்பதை முதலாவது தேவ சமூகத்தில் அறிந்து கொள்ளுங்கள். நான் ரட்சிக்கப்பட்டு 5வது மாதத்தில் எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தார், எந்த அழைப்பை மேலே வைத்து இருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்று ஒரு மேலானபடி ஒரு தரிசனத்தினுடைய ஒரு முதல் பகுதி ஆண்டவர் கொடுத்தார். அதை பிடித்து கொண்டு வாஞ்சையாய், ஆண்டவரே இதற்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க ஜெபித்த பொழுது, அதனது நாட்கள் வருகிற பொழுது தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்து ஆண்டவர் நடத்தினார். இன்றைக்கு பிலிப்பியர் 3:12 வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆண்டவர் எதற்காக உங்களை பிடித்திருக்கிறார், முதலாவது அதை அறிந்து கொள்ளுங்க. அதை நீங்க பிடித்து கொள்ளுங்க. சுவிசேஷ ஊழியமா, போதக ஊழியமா, இல்லை நான் என்ன செய்யணும், இல்லை உதவி ஊழியமா, பிரிஸ்கில்லா ஆஸ்கில்லாவை போல நான் தேவனுக்காக ஒரு ஊழியர்களுக்கு ஒத்தாசையா இருக்கிற ஊழியமா, எந்த ஊழியத்தில் நான் இருக்கணும் ஆண்டவரே, அந்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்யும்படியா உங்களை அர்ப்பணிங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு முக்கியம், இதற்காகத்தான் நான் பிடிச்சிருக்கிறீங்க, இதற்காக நான் ஓடுகிறேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை மிகுந்த பிரகாசமா இருக்கும். என்ன பர்பஸுக்காக ஆண்டவனை தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றும்படியா என்னை ஒப்பு கொடுத்து ஓடுகிறேன்னு சொல்லுகிற அந்த வாழ்க்கையில் ஒரு தனி சந்தோஷம் இருக்குதுங்க, ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த பாதையிலேயே கண்ணீர் இருக்கும், சில வேளையில் துக்கங்கள் இருக்கும், ஆனால் அதன் மத்தியில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எதற்காக என்னைக்கு பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படியாய் ஆசையாய் தொடர்கிறேன். இந்த கிறிஸ்துவ ஜீவியம் கடைசி வரை ஆசையாய் தொடர்கிற ஒரு ஜீவியமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்காக நீர் என்ன வைத்திருக்கிறீர், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற பொழுது என்னோடு கூட பேசுங்க, என் வாழ்க்கைக்காய் பேசுங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும்படியா பேசுங்க, என் அபிஷேகம் அதிகரிக்கும்படியா பேசுங்கன்னு ஆசையாய் தொடர்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை அங்கலாய்க்கிற வாழ்க்கை இல்லை. இது நடக்கலையே அது நடக்கலையே என்று சொல்லி எப்பொழுது அங்கலாய்க்கப்படுகிற வாழ்க்கையில ஆசையாய் தொடர்கிற வாழ்க்கை. பிலிப்பியர் 3:12 அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம் உங்களை தொடுவதாக, உங்கள் மேல் கடந்து விடுவதாக. பிலிப்பியர் 3:12 தாக்கம் உங்க வாழ்க்கையில வரும்படியா உங்க ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிற தேவ கிருபையினால எதற்காக உங்களை பிடித்தாரோ நீங்கள் அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. அதற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் என் பரிசுத்த ஆவியானுடைய அக்னியின் அபிஷேகம் மகிமையாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எதற்காக கர்த்தர் இவர்களை பிடித்து கொள்கிறோ அதை இவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, அதை இவர்கள் பிடித்துக் கொள்ளும்படியா, ஆசையாய் பின்தொடரும்படியா, கிறிஸ்துவ ஜீவியோ, ஏசப்பாவோடு நடக்கிற இந்த ஜீவியோ ஆசையாய் பின்தொடர்கிற ஜீவியமாய் கர்த்தர்களுக்கு மாற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால அங்கலாய்ப்புகள், சோகங்கள், பலவீனங்கள் மறையும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலன் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். பிலிப்பியர் 3:12 தாக்கம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வரட்டும், மகிமையாய் ஒவ்வொருவரையும் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.